வெல்கம் டு மை சேனல் ஏஎம்எம் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பென் 10 வெர்சஸ் நருட்டோ. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். எனக்கு தெரியும் இன்னும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பென் 10 கிட்டேருந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு 5 ஏலியன் எடுத்திருக்கோம். அந்த 5 ஏலியனையும் சொல்கிறேன். அதுக்கு ஒருத்தர் நம்ம நருட்டோவை எப்பயும் போல் நம்ம நருட்டோ மட்டும்தான் வித் குராமாவோட வந்திருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஹீட் பிளாஸ்ட் எடுத்திருக்கேன். ஹீட் பிளாஸ்ட்டுக்கும் நருட்டோவுக்கும் ஃபைட் வச்சோம்னா நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நருட்டோ தான் ஜெயிப்பான்னு சொல்லி. நீங்கள் கேட்கலாம் ஏன்னு சொல்லி. ஏன்னா நருட்டோட்ட நம்ம டாப் பவர் குராமா இருக்குது. அதுக்காண்டி நான் ஹீட் பிளாஸ்ட்டை ஒன்றும் பவர்லன்னு சொல்லலை. நம்ம நருட்டோட்டேருந்து நம்ம ஹீட் பிளாஸ்ட் கொஞ்சம் கூட சான்ஸே இல்லை. ஏன் அப்படிங்கிறத நான் பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா நருட்டோ தான் காட் லெவல் பவர்ஃபுல்லான ஒருத்தன். நான் நெக்ஸ்ட்டு எடுத்திருக்க ஏலியன் என்னென்னா 4 ஆர்ம்ஸ் தான். நம்ம 4 ஆர்ம்ஸ்க்கும் நம்மளோட நருட்டோவுக்கும் பேட்டில் வச்சோம்னா நான் சொன்னேன் நருட்டோ தான் ஜெயிப்பார். இருந்தாலும் கூட நம்ம 4 ஆர்ம்ஸ் நருட்டோவுக்கு நிறைய டஃப் கொடுப்பாரு. ஏன்னா 4 ஆர்ம்ஸ் கூட அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. இருந்தாலும் கூட நம்ம நருட்டோ தான் ஜெயிப்பார். 4 ஆர்ம்ஸை இருந்த இடம் கூட தெரியாமல் அழிச்சிருவார். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாசிக் நருட்டோவை எடுக்கலை, நம்மளோட ஷிப்புடன் நருட்டோவையும் எடுக்கலை, அதேமாரி மோஸ்ட் பவர்ஃபுல் பேரியன் மூன் நருட்டோவையும் எடுக்கலை. நான் பொதுவாக இருக்கிற ஷிப்புடன் நருட்டோ, பேரியன் மூன் நருட்டோ, கிளாசிக் நருட்டோ எல்லாம் சேர்ந்து தான் எடுத்திருக்கேன். அதனால தான் எல்லாத்துலேயும் நருட்டோவை ஜெயிச்சிட்ருக்கான். இதை பற்றி நான் ஒரு வீடியோவாக பார்ட் 2ல் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஏலியனுக்கு இப்போ நம்ம போகலாம். டைமண்ட் ஹெட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன் கூட. அவருக்கும் நருட்டோவுக்கும் போட்டி வச்சா எனக்கு தெரிஞ்சவரை டைமண்ட் ஹெட் தான் ஜெயிப்பார். இந்த இதில் நான் ஏன் டைமண்ட் ஹெட்டை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவரை நம்ம எவ்வளோ தான் உடச்சி போட்டாலும் இல்லாட்டி தார பிச்சு போட்டால் கூட அவர் திரும்பவும் வந்துடுவார். அதனால் நம்ம நருட்டோ எவ்வளோ தான் அவனோட சக்கராவை முக்கி யூஸ் பண்ணாலும் கூட நம்ம டைமண்ட் ஹெட் தான் இந்த போட்டியில் ஜெயிப்பார். மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோவை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவார். நருட்டோ குராமா மோடுக்கு போய் பேரியன் மோடுக்கே போனால் கூட நம்மளோட ஈஸியான டைமண்ட் ஹெட் ஈஸியாக ஜெயிச்சிருவார். அதனால் இந்த போட்டியில் நருட்டோ தோத்துட்டார். அதனால் பென் 10க்கு 1 பாயிண்ட். ஒரு வழியாக இப்போதைக்கு பென் 10க்கு 1 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதுவும் டைமண்ட் ஹெட் மூலியமாக தான் கிடச்சிருக்கு. டைமண்ட் ஹெட் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஏலியன் என்னென்னா ஸ்டிங் ஃப்ளையை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளான ஏலியனு. இதை நம்ம ஈஸியாக நருட்டோ தோக்கடிச்சிட்டு போயிடுவான். நருட்டோ ஈஸியாக தோக்கடிச்சிடுவான். இருந்தாலும் கூட நம்ம இந்த லிஸ்ட்டில் ஏன் ஸ்டிங் ஃப்ளையை சேர்த்தோன்னா அது பண்ணுற காமெடி எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அடுத்து நம்மளோட நருட்டோவுக்கு நம்மளோட உசுமாக்கி சக்கராவே போதும். அப்படி இல்லாட்டினா நம்ம குராமா கூட நம்ம நருட்டோவுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நருட்டோவுக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஜுன்ஸோ வச்சே கூட ஸ்டிங் ஃப்ளை ஈஸியாக தோக்க வச்சிடலாம். அவங்க ஸ்டிங் ஃப்ளை பரிதாபமான நிலையில் தோற்று போயிடுச்சு. சரி வாங்க அடுத்த ஏலியனை போய் பார்ப்போம். அடுத்த ஏலியன் என்னென்னா எக்ஸலலேட். மோஸ்ட்லி பிடிச்ச ஏலியன்களில் இந்த ஏலியனும் ஒன்று. இதுக்கும் நம்ம நருட்டோவுக்கும் கம்பேர் பண்ணோம்னா எக்ஸலலேட் ஜூப்பியாக ஜெயிச்சிடும். அது இருக்கிற ஸ்பீடுக்கும் அதோட அட்டாக்குக்கும் அதோட டிஃபென்ஸ்க்கும் நம்ம நருட்டோ எவ்வளோ பெரிய பேரியன் மோடே எடுத்தால் கூட ஈஸியாக தோக்கடிச்சிடும். இந்த போட்டியில் ஜெயிச்சது நம்மளுக்கு ரொம்ப லைக் பண்ண எக்ஸலலேட் தாங்க. அவன் என்னதான் நருட்டோ முக்கி சண்டை போட்டால் கூட எக்ஸலலேட் தான் அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போயிடும். நருட்டோவை பாருங்களேன், தோத்தா கூட சிரிச்சுக்கிட்டே தோக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள்கிட்ட கேட்டேன், நிறைய பேர் பண்ணாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ப்ளீஸ், உங்களுக்கு நருட்டோ பிடிக்குமா இல்லாட்டினா நம்மளோட பென் 10 பிடிக்குமாங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. கமெண்ட் பாக்ஸ்க்கு உங்களுக்காக காத்துட்ருக்கு. பிறகு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பி சுஜித் இன் ஏஎம்எம் ஃபேமிலி.